ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே அது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கறி சப்பாத்தி, நான், ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு பக்காவான காம்பினேஷன். கமகமன்னு ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஈஸியான உருளைக்கிழங்கு கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கறி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அது கூட மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸில் இருக்க குடமிளகாயும் அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குடமிளகாயும் வெங்காயத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வதக்கினா தான் வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா ஈவனாக வெந்து வரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை அப்படியே வேக விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வெங்காயமும் குடமிளகாயும் எண்ணெயிலேயே லைட்டாக வேகணும். லைட்டானா ஒரு 50% அளவுக்கு வெந்தாலே போதும், நல்லா வேக வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு இதை வதக்கிட்டு அது கூடவே 3 மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆட் பண்ணுற உருளைக்கிழங்கு 75% வேக வச்சு தான் இருக்கணும். உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கினா வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். அடுத்தது அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட இஞ்சி, பூண்டு, மிளகாவை சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்க்காமல் அது கூட மிளகாயும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்தா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கண்டினியூஸாக வதக்கிக்கலாம். நம்ம பொதுவாக கிரேவி செய்யும்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த கிரேவிக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணணும். பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணின 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். நான் செய்கிற இந்த கிரேவி 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயத்தை அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலில் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 தக்காளியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தக்காளி பேஸ்ட்டோட தண்ணியும் வற்றி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கண்டினியூஸாக நம்ம வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிடுச்சு. தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான மசாலா பொடி ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் சீரகத்தை போட்டிருக்கனால சீரகத்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீரகத்தூளை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது கூட நல்லா கெட்டியான தயிரை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற தயிர் கண்டிப்பாக புளிப்பில்லாததாக இருக்கணும். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற கிரேவியோட டேஸ்ட் ரொம்பவும் மாறிடும். அதே மாதிரி தயிரோட வாசனை போகிறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம இதை வதக்க வேண்டி வரும். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இது வரைக்கும் நான் இதில் உப்பை ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூளை யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நார்மல் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியோடு சேர்த்து மசாலாவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை கவர் பண்ணி ஒரு 5-7 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் நல்லாவே கொதி வந்துருச்சு. நம்ம அதில் ஆட் பண்ண எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயம், குடமிளகாய், உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிற கிரேவி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதையும் இப்போ கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லாவே கொதி வந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கிரேவிக்கு ஃபைனல் டச்சப்பாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு தூவிக்கலாம். கொத்தமல்லி இலைக்கு பதிலாக உங்ககிட்ட புதினா இருந்தால் கூட லைட்டாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவோ கொத்தமல்லி இலையோ நீங்கள் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவும் டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு கறி இருந்தாலே போதும். நீங்கள் சப்பாத்தியானாலும் சரி இல்லை ரொட்டியானாலும் சரி சுட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பக்காவான சைட் டிஷ் இது. அவ்வளோதாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவும் ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு கறி செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.